விராலிமலையில அரசு கலைக்கல்லூரி அமைத்து தருவதாக திமுக வாக்குறுதியே கொடுத்துருக்கு 2021. ஆனா செய்யல. அப்போ நீங்க முன்னாள் மந்திரி நம்ம கட்சியை சேர்ந்த ஆளு இங்க இருக்க, இத கேட்கணுமா வேண்டாமா? ஒரு தர்ணா பண்ணுமா வேண்டாமா? இந்த ஜனங்களை கூட்டி செய்யணுமா வேணாமா? செய்யல. அதுக்காக தான் நான் சொல்றேன், வருத்தப்படுறேன். விராலிமலை முருகன் கோயில் சுற்று வட்டார பகுதிகளில் மயில்களின் சரணாலயம் அமைக்கப்படும். இது நீங்க கேட்கல, ஏற்கனவே திமுக சொல்லியிருக்கு, நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா செய்யல. அதே போல உலக சுற்றுலா தலமாக உள்ள சித்தன்னவாசல் மேம்படுத்தப்படுவதாக வாக்குறுதி அளித்து இதற்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இலுப்பூரில் செயற்கை வைரம் செய்யும் தொழிலாளர்களுக்கு தொழில்பேட்டை அமைத்து தருவோம் அப்படின்னு போன வாக்குறுதியில கொடுத்திருக்காங்க திமுக, அதையும் செய்யல. விராலிமலை பகுதியில் தொழில் நிறுவனங்கள் கொண்டு வருவதாக கூறிய நிலையில் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்ல. இதெல்லாம் போன தேர்தல் அறிக்கையில வந்ததை நான் சொல்றேன். அதே போல பாத்தீங்கன்னா காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா அதையும் திரும்பி பார்க்கல. இலுப்பூர் அன்னவாசல் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சாலை வசதி, குடிநீர் வசதி, தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளே இல்லாத அவல நிலை உள்ளது. இதெல்லாம் முக்கியமான இடங்கள். ஆனா செய்யல. கொடும்பாலூர் பகுதியில் தொடங்கப்பட்ட அகழாய்வு பணி உடனே முடக்கிட்டாங்க. அதையும் செய்யல. அப்படிங்கறத இந்த தொகுதியில உள்ள மக்களுக்கான பிரச்சனை. அதனாலதான் நான் சொல்றேன், விராலிமலையில எதிரிக்கும் சரி துரோகிக்கும் சரி வாக்க போடாதீங்க. நம்மளுடைய வேட்பாளர் கார்த்திகா அவங்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு அவங்கள பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற வைக்கணும். அவங்க உங்களோட இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளா பார்த்துதான் போட்டிருக்கோம். அதனால நிச்சயம் நல்லது செய்யறதுக்கு அவங்க பயன்படுவாங்க. அதனால நீங்கெல்லாம் அவங்களுக்கு ஒத்துமையா இருந்து எல்லாருமா கார்த்திகாவுக்கு தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு மகத்தான வெற்றி பெற வைக்கணும்னு உங்கள்கிட்ட அன்போடு நான் கேட்கிறேன்.